டாபிக் போயிடலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அரசாங்கம் நம்மளுடைய இறக்குமதி பொருட்களுக்கெல்லாம் வரி விதிச்சிருக்காங்க. 50% வரி விதிச்சிருக்காங்க. இந்த வரி விதிப்பு பார்த்தீங்கன்னா 27/8/2025 அமலுக்கு வந்து விட்டது. இதனால் பங்கு சந்தை பாதிப்பா, எந்தெந்த துறையில் இது பாதிப்பு ஏற்படுத்தியிருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். முதலில் எந்தெந்த துறைக்கு வரி விதிப்பு விதித்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஆடை அண்டு ஜவுளி அண்டு நவரத்னங்கள், ஆபரணங்கள், இந்த எல்லா துறைக்குமே அவங்க ஒரு 50% வரி விதிச்சிருக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா முட்டை, இறால், இதற்கும் வரி 50% விதிச்சிருக்காங்க. அப்புறம் நத்தைகள், கடல் உணவுகள், இந்த மாதிரி ஐட்டத்துக்கும் அவங்க 50% வரி விதிச்சிருக்காங்க. அப்புறம் தோல் பொருள்கள், காலணிகள், அதற்கும் 50% வரி விதிச்சிருக்காங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா ரசாயன பொருட்கள், அந்த கெமிக்கல் சம்மந்தப்பட்ட அனைத்து பொருட்களுக்கும் 50% வரி விதிச்சிருக்காங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இயந்திரங்கள், எஃகு, அலுமினியம் பொருட்கள், இந்த மாதிரி பல பொருட்களுக்கு அவங்க வரி விதிச்சிருக்காங்க. இந்த மாதிரி உள்ள ஷேர்களை பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வாங்க வேணாம். இந்த துறையில் உள்ள ஷேர்களை நீங்கள் புதுசாக வாங்க வேணாம். ஏற்கனவே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்தனா சிறிது சிறிதாக நீங்கள் ஆவரேஜ் செய்யுங்க. அதுதான் சால சிறந்ததாக இருக்கும். ஏன்னா இந்த இதுவும் கடந்து போங்கிற மாதிரி இந்த வரி பொறுத்தவரை குறையும். இன்னும் நிறைய மாற்றங்கள் வருவதற்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது. அமெரிக்க ஜனாதிபதி மேலே எல்லாருமே அதிருப்தியில் இருக்காங்க. அவங்க கட்சியினர் அவருக்கு அதிருப்தியாக இருக்காங்க. அதே சமயத்தில் எல்லா மற்ற எதிர்கட்சிகளும் மிகுந்த எதிர்ப்புணர்வோடு இருக்கிறாங்க. அதனால் இது நீண்ட காலத்துக்கு நீடிக்காதுங்கிறத புரிஞ்சிங்க. அதுக்கடுத்தது இந்த 50% வரி விதிப்பு எதுக்கு பொருந்தாது, எக்ஸம்ஷன் எது பார்த்தீங்கன்னா மருந்து பொருட்கள், ஃபார்மா செக்டருக்கு அடிபடாது. அதே சமயத்தில் ரெண்டாவது கச்சா எண்ணெய், சுத்திகரிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு, இத்தனைக்கும் அது எக்ஸம்ஷனாக இருக்குது. இதுக்கெல்லாம் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. மூணாவது கணினி, அப்புறம் மின்னணு சாதனங்கள், இதற்கும் வரி விலக்கு விதிக்கப்பட்டுள்ளது. நான்காவது பெட்ரோலிய பொருட்களுக்கும் வரி விலக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அஞ்சாவது செமிகண்டக்டர். இந்த செமிகண்டக்டர் சம்மந்தப்பட்ட பங்குகள் என்னென்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நீங்கள் வாங்கலாம், கொஞ்சம் சிறிதாக வாங்கி கொண்டிருக்கலாம். இந்த மாதிரி இந்த மேற்கண்ட துறைகளுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, வரி விலக்கு கொடுத்துருக்காங்க. வாங்கிறது முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உலக அளவில் வர்த்தகத்தில் இதனுடைய தாக்கம் இருக்கு. எனவே இது வரி குறையும் வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே சமயத்தில் இதுவும் கடந்து போகும் என்று நினையுங்கள். கண்டிப்பாக இதை விட பெரிய பெரிய தடை கற்கள்லாம் நம்ம தாண்டி வந்துட்டோம். நம்ம ஷேர் மார்க்கெட்டும் இதெல்லாம் தாண்டி வந்துருச்சு. அதனால் நம்ம பயப்பட தேவையில்லை. நாலாவது பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி, டொமஸ்டிக் கம்பெனிஸ் அண்டு டிஃபென்ஸ் செக்டர், எலக்ட்ரிசிட்டி செக்டர், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வரி விலக்கு உள்ளதுனால இது குறைவாக இருக்கும் பங்குகள்லாம் வாங்குங்க. இது கண்டிப்பாக ஏறிடும். அதே சமயத்தில் அஞ்சாவது பாயிண்டாக பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். எல்லா துறைகளையும் கலந்து வாங்க. ஒரே துறையில் நீங்கள் ஷேர்களை வாங்க வேணாம். அதனால் எல்லா செக்டர்லையும் கலந்து வாங்குங்க. அஞ்சாவது பார்த்தீங்கன்னா செல்லிங் மட்டும் செய்யாதீங்க. எந்த ஷேராக இருந்தாலும் வச்சுருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணுங்கள். நல்ல லாபம் வரும்போது மட்டும் வெளியே வாங்க. அது 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. பொறுத்திருந்து லாபத்தோடு வெளியே வாங்க. பயப்பட வேணாம், எல்லாம் சரியாகிவிடும். இப்பொழுது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய Q1 ரிசல்ட்டை பார்ப்போம். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ஜூன் 2024 1,18,242 கோடி. ஜூன் 2025 பார்த்தீங்கன்னா 1,25,725 கோடி ஏறி உள்ளது. ஓகே, அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்துடுவோம். மார்ச் 2025 1,26,997 கோடி. ஜூன் 2025 1,25,725 கோடி. ப்ராஃபிட் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் நெட் ப்ராஃபிட் ஜூன் 2024 19,680 கோடி. ஜூன் 2025 21,626 கோடி ஏறி உள்ளது. ஓகே, அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் நெட் ப்ராஃபிட்
மார்ச் 2025 19,941 கோடி. ஜூன் 2025 21,626 கோடி ஏறியுள்ளது. ஓகே, அதுக்கடுத்து இபிஎஸ் வந்துடுவோம். இபிஎஸ் இயர் ஆன் இயர் ஜூன் 2025 21.65, ஜூன் 2025 23.76 ஏறியுள்ளது. ஓகே, அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்துடுவோம். மார்ச் 2025 21.96, ஜூன் 2025 23.76. அதனால் ஏறியுள்ளது. இந்த ஸ்டேட் பேங்கை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாமே தெரியும். இதனுடைய ரிசல்ட்டை பொறுத்தவரை நல்ல ரிசல்ட்டு. இதுக்கு நான் வந்து ஒரு 90% மார்க் கொடுப்பேன். இந்த தடவை டிவிடெண்ட் வழங்கப்படவில்லை. ஆனால் இது ஒரு பொதுத்துறை நிறுவனங்கிறத புரிஞ்சுங்க. பொதுத்துறை நிறுவனத்திலே நம்ம அருமையான நிறுவனம் இந்த நிறுவனத்தை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது நம்பர் 1 பேங்க்கு. அதே சமயத்தில் இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 1.97%, ஏறக்குறைய 2% தராங்க. இது போக போக இந்த டிவிடெண்ட் ஈல்டு ஏறும். நமக்கு கணிசமான வருமானம் மாத வருமானமாக ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. இது ஒரு நல்ல ஃபண்டமெண்டலான ஸ்டாக்குங்கிறதையும் நீ தெரிஞ்சிங்க. அதற்கடுத்தது நெஸ்லே. இது வந்து நிஃப்டி 50ல் இருக்குது. இதனுடைய Q1 ரிசல்ட்டை பார்ப்போம். இதனுடைய டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் ஜூன் 2024 4,814 கோடி, ஜூன் 2025 5,096 கோடி ஏறியுள்ளது. ஓகே, அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் மார்ச் 2025 5,503 கோடி, ஜூன் 2025 5,096 கோடி சிறிது குறைந்துள்ளது. அதனால் ஒன்றும் பரவாயில்ல. அதுக்கடுத்து நெட் ப்ராஃபிட் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் ஜூன் 2024 747 கோடி, ஜூன் 2025 656 கோடி குறைந்துள்ளது. ஓகே, அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் மார்ச் 2025 886 கோடி, ஜூன் 2025 659 கோடி குறைந்துள்ளது. அதனால் ஒன்றும் பரவாயில்ல. அதுக்கடுத்து இபிஎஸ் வந்துடுவோம். இயர் ஆன் இயர் இபிஎஸ் ஜூன் 2024 7.74, ஜூன் 2025 6.71 குறைந்துள்ளது. அதுக்கடுத்து குவார்டர் ஆன் குவார்டர் வந்துடுவோம். மார்ச் 2025 9.06, ஜூன் 2025 6.71 குறைந்துள்ளது. அதனால் ஒன்றும் பரவாயில்ல. ரிசல்ட்டை பொறுத்தவரை சுமாரான ரிசல்ட்டு தான். இதுக்கு நான் ஒரு 60% தான் மார்க் கொடுப்பேன். இந்த குவார்ட்டரில் இதன் டிவிடெண்ட்டு தரப்படவில்லை. இதனுடைய டிவிடெண்ட் ஈல்டு பார்த்தீங்கன்னா 2.32%. இது வந்து நல்ல டிவிடெண்ட்டு தான். இதற்கு ஏற்கனவே போனஸ் கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய வச்சுருந்த ஷேர்கள்லாம் நமக்கு 1:1 விதத்தில் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா ஒரு போனஸ் கிடச்சிருக்கும். அதனால் நீண்ட கால அடிப்படையில் இது வந்து அதுவும் அமெரிக்க அதிபர் வந்து 50% வரி விதிப்பில் இது வராது. ஏன்னா எஃப்எம்சிஜி செக்டருக்கு வரி விலக்கு வீச்சிருக்காங்க. அதனால் இந்த நெஸ்லே ஷேர் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டுமே நிஃப்டி 50ல் இருக்குது. அதனால் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்ஸு. நீங்கள் வந்து ஒரு கன்சிடர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்து இறுதி முடிவு நீங்கள் தான் எடுக்கணும். அதே சமயத்தில் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே சமயத்தில் பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. டைம் இருக்கும் போதெல்லாம் பழைய வீடியோக்களை பாருங்கள். மனதை வலிமைப்படுத்துங்க. மனதை வலிமைப்படுத்தினாவே உங்களுக்கு எல்லா இன்பங்களும் உங்களை வந்து சேரும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. அடுத்த காணொலியில் இன்னும் சுவாரஸ்யமான விஷயங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.